வணக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரப்போற குரூப் 2 இருக்கு இல்லையா, அங்க எக்ஸாம் ஹாலில் நீங்க என்ன கொண்டு போகணும், என்ன கொண்டு போகக்கூடாது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதே மாதிரி ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னு இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரியா? சரி, நீங்க ஹால் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? டிஎன்பிசி வெப்சைட்ல ஹால் டிக்கெட் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஹால் டிக்கெட்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ, உங்களுடைய போட்டோ வந்து அதுல கிளியரா இருக்கா? ஓகேவா? ஏன்னா போட்டோ கிளியரா இல்லை அப்படின்னா தனியா நீங்க அடிஷனலா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயிட் ஷீட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி உங்களுடைய நேம், அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி உங்களுடைய ஹால் டிக்கெட்டையும் அதோட பின் பண்ணி அது போக ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு, பாஸ்போர்ட், அந்த மாதிரி ஐடி கார்டு ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டுடைய ஜெராக்ஸையும் ஃபைல் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஹெட் இருப்பாங்க இல்லையா, எக்ஸாம் ஹால் சென்டர்ல ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட நீங்க சைன் வாங்கி நீங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் போட்டோ கிளியரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்க வந்து தேர்வரின் பெயர் இருக்கும், உங்களுடைய நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பதிவெண், இந்த பதிவெண்ணும் விண்ணப்ப எண்ணும் நிறைய பேர் குழப்பிடுறாங்க. ஓகேவா? அந்த பதிவெண் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் நம்பர், அதுதான் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர். இந்த விண்ணப்ப எண் அப்படிங்கிறது நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும், அதுதான் விண்ணப்ப எண். ரெண்டுமே போட்டு குழப்பிக்கிறாதீங்க. பதிவெண் தான் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய அந்த ஓஎம்ஆர் ஷீட்லையும் இருக்கும், உங்களுடைய ரிசல்ட் வரும்போதும் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா வச்சு செக் பண்ண போறீங்க. அப்போ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்ணப்ப எண் தேவை இல்லை. ஓகேவா? விண்ணப்ப எண் நமக்கு கண்டிப்பான முறையில் தேவையில்லை. என்ன முக்கியம் அப்படின்னா பதிவெண் மட்டும் தான் முக்கியம். அது ரெகுலரா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தந்தையின் பேர் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்வு கூடத்தோட பெயர். ஓகேவா? எங்க எக்ஸாம் நடக்க போகுது, எங்க எக்ஸாம் சென்டர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, தூரமா பக்கமா, அங்க வந்து பஸ் வசதி இருக்கா இல்லையா அப்படின்னு என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய தேர்வுத்தாள், நீங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இதுல இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். பொது அறிவு, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு மற்றும் மொழி. இந்த மொழியில பொது தமிழுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா நீங்க செலக்ட் பண்ணது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேர்வு நடைபெறும் நாள் அப்படிங்கும் போது 19/9/2024 முற்பகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் பாருங்க 9:30 இருந்து 12:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்காண்டி நம்ம 9:30க்கே போக முடியாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8:30 இருந்து 9 மணிக்குள்ள தான் அலோவ் பண்ணுவாங்க. ஹாலுக்குள்ள 8:30 இருந்து 9 மணிக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. 9 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? கேட்டை 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 9 மணிக்கு மேல யாருமே என்ன செய்ய முடியாது அப்படின்னா உள்ள போக முடியாது. ஓகேவா? அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள யாருமே போக முடியாது. லாஸ்ட் டைம் 9 மணி, அதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 9 மணிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே, 9 மணிக்கு என்ன செய்யறாங்கன்னா ஓஎம்ஆர் அந்த இதை கொடுக்க ஷீட்டை கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, உங்களுடைய அந்த எக்ஸாம் அந்த சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறணும். ஓகேவா? அதுலேருந்து 9 மணிலேருந்து 9:15 வரைக்கும் அந்த டைம் அலாட் பண்ணியிருக்காங்க ஓஎம்ஆர் வந்து செக் பண்ணுறதுக்கு. 9:15க்கு மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய புக்லெட் கொடுத்துறேன், அந்த கொஸ்டின் பேங்க் அந்த புக்லெட்டை கொடுத்து அதில் வந்து ஏதாச்சும் கொஸ்டின் தப்பாக இருக்கா, இல்லை ரீப்ரிண்ட் ஆயிருக்கா, பேஜ் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு 9:15 இருந்து 9:30 வரைக்கும் அவங்க செக் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ அப்படின்னா 9:00 இருந்து 12:30 வரைக்கும். சரிங்களா? 3 மணி நேரம் 9:00 இருந்து 12:00 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். சரி, அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 12:30க்கு மேலே 12:30 12:45 வரைக்கும் என்ன டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓஎம்ஆரை நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அந்த ஏபிசிடி எல்லாம் கவுண்டிங் போடுவோம் இல்லையா, ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ அப்படின்னு என்ன செய்வோம் அப்படின்னா கீழே ஒரு பாக்ஸில் கவுண்டிங் பண்ணுவோம். அந்த கவுண்டிங் பண்ணுறதுக்கு டைமாக 12:30 12:45 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? 12:45க்கு கரெக்டாக அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கிடுவாங்க. சரியா? இதில் ஊடால பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வந்தவங்களுக்குலாம் தெரியாது. சார் எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே கிளம்பிடலாமா, நான் 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிச்சிட்டேன், எந்திரிச்சு போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் 12:45 வரைக்கும் நீங்கள் சீட்டில் உட்காந்து தான் ஆகணும். சரிங்களா? ஃபுல்லாக 12:45 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் சென்டரில் தான் இருக்கணும். 12:45க்கு மேலே தான் வெளியில் விடுவாங்க. சரிங்களா? ஊடாலாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியிலலாம் போக முடியாது. சரியா? ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன எக்ஸாம் ஹாலில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சீட் அலோகேஷன். ஓகேவா? சீட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் பதிவனை வச்சு தான் போடுவாங்க. இங்கே என்ன ரிஜிஸ்டர் நம்பர், இங்கே பதிவன் இருக்கு இல்லையா, அந்த பதிவனை வச்சு தான் உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹாலு, ஹால் நம்பர் 2, ஹால் நம்பர் 3 அப்படின்னு ஒட்டியிருப்பாங்க. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் இந்த ஹாலு அப்படின்னு அவங்க ஒட்டியிருப்பாங்க. அது எந்த நம்பர் இருக்கும் அப்படின்னா இந்த பதிவன் தான் இருக்கும். விண்ணப்ப எண், அப்ளிகேஷன் நம்பர் இருக்காது. பதிவெண், ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் அங்கே வந்து குழம்பிக்கிறாங்க.
ஓகேவா சார், இந்த நம்பர் இல்லையே, எனக்கு அந்த போர்டில் வந்து என் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்ணப்ப எண்ணை தூக்கிட்டு வராங்க. அது தப்பு. பதிவெண் மட்டும் தான் அங்கே இருக்கும். சரியா? வேற என்ன எக்ஸாம் ஹாலில் பண்ணணும் அப்படின்னா 2 பிளாக் பென். ஓகேவா? அதுவும் என்னன்னா இங்கு பென் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கு பென் யூஸ் பண்ணிடக்கூடாது. பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் கருப்பு கலர் மட்டும் தான் என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு உள்ள போகணும். அது 2 பெண்ணாக வச்சுக்கோங்க. அது போக வேற என்ன அப்படின்னா ஒரு ஐடி கார்டு. ஓகே, உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட்டோ உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஒரு ஐடி கார்டை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஓகே, வேறு எதுவுமே உள்ள அலோட் கிடையாது. வாட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் யூஸ் பண்ணும்போது ஒன்லி நார்மலாக அனலாக் வாட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு அனலாக் வாட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒருவேளை டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஒரு சென்டரில் கூட அப்படி பண்ணியிருக்காங்க. புக் பண்ணிடவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி அனலாக் வாட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற இன்னொரு சந்தேகம் என்ன இருக்கும்னா உள்ள தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா, கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. கர்ச்சீஃப்ஸ் அலோடு கிடையாது. ஆனால் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அந்த வாட்டர் பாட்டிலுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? உள்ள பேப்பர் சுற்றியோ இல்லை ப்ளூ கலரில் சிவப்பு கலரில் அந்த மாதிரி கலர் பாட்டில் இருக்கக்கூடாது. ஒன்லி டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஓகேவா? அந்த வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டாக உள்ள என்ன இருக்குது அப்படின்னு தெரியற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யலாம், கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? அப்போ 2 பேனா முக்கியம், ஹால் டிக்கெட் முக்கியம், ஒரு ஐடி கார்டு முக்கியம். 8:30 மணிக்கு நீங்கள் உள்ளே போயிடணும். வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா டைமிங். ஓகேவா? 12:45 வரைக்கும் நீங்கள் உள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு ரெகுலர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காண்டி. வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் அலோடே கிடையாது. ஓகே, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. சில சென்டரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பேக்கே உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. பேக்கே என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா வெளியில் கொண்டே வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்டையோ இல்லை உங்களுடைய பைக்லேயோ வச்சுட்டு வாங்க, இங்கே கொண்டு வராதிங்க. சில ஹால்ஸில் என்ன செய்யணும், அலோகேட் பண்ண மாட்டேங்காங்க. இந்த பேக் வைக்கிறதுக்கு மொபைல் வைக்கிறதுக்குலாம் ரூம் அலோகேட் பண்ண மாட்டேங்காங்க. அதனால அந்த சேஃபாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? நீங்கள் மொபைல் கொண்டு வரீங்களோ உங்கள் பேக் கொண்டு வரீங்க அப்படின்னா அதை வைக்கிறதுக்கான இடத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கண்டிப்பா தேர்வு அறைக்கு முன்னாடியோ அந்த தேர்வு அறையோட கண்காணிப்பாளத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க உங்களுடைய பொறுப்பு தான். அதை தேர்வு அந்த ஹாலுக்கு வெளியில தான், ஹாலுக்கு வெளியிலோட அந்த கேம்பஸ்க்கே வெளியில தான் அது இருக்கணும். சரிங்களா? மொபைல் போனா இருக்கட்டும், உங்களுடைய பேக்கா இருக்கட்டும், ஓவரால் கேம்பஸ்க்கு வெளியில தான் உங்களுடைய மொபைல் போனும் உங்களுடைய பேக்கும் இருக்கணும். சரியா? வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேபிளில் உங்கள் ஃபோட்டோவும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது உங்களுடைய டேபிள் உங்களுடைய சீட்டு தான் அப்படின்னு அந்த டேபிளில் உங்களுடைய ஃபோட்டோவோட வித் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கும்போது, எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. அந்த வீடியோகிராஃபர் வருவார். அப்போ வீடியோகிராஃபர் வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டு அதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ் தெரிகிற மாதிரி அவருக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒத்துழைக்கணும். ஓகேவா? உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து இங்கே வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நின்று அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அந்த வீடியோ எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? வேற பெருசாக எதுவும் இருக்காது. ரொம்ப கேஷுவலாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அங்கே போய் டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி போகும். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியாச்சும் சீக்கிரம் போக ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பஸ் வசதி எப்படி இருக்கு, டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் ரிப்ளை பண்ணுவோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.